மகாபிரிவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசியகஸ்திரநாமத்தில் பக்திவிதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ராஜ்ய நிர்வாகம் என்று அவள் மகாராஜ்ஞியாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அழகு எப்படி ஜீவன்களை அழைத்துச் செல்கிறாள், நல்வழிப்படுத்துகிறாள், வீடு பேறு கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தத்துவங்கள் நிறைந்ததை பார்த்தோம். யோனி நிலையான பார்த்தோம். அடுத்தது கூட்டஸ்தா குலரூபிணின்னு பார்த்தோம். அடுத்ததாக ஓம் வீரகோஷு பிரியாயை நமஹ. ஓம் வீரகோஷு பிரியாயை நமஹ. இப்போ வீரர்கள் அப்படின்னு தெரியும், கோஷின்னா கூட்டம் தெரியும், பிரியா அப்படின்னா பிரியம் உள்ளவள். அப்போ வீரர்களின் கூட்டத்தில் பிரியம் உள்ளவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது பண்டாசுர வதத்தில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ பண்டாசுர வதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அம்பிகை அந்த சக்தி கூட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாராம். அதாவது அதில் சொல்லும் பொழுது பண்ட சைன்ய வதோதிக்த சக்தி சேனா ஹர்ஷிதான்னு சொல்கிறாங்க. அந்த ஹர்ஷிதா சந்தோஷம், நித்யா பராக்கிரம ஆட்டோப நிரீட்சண சம்சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி சேனைகளை பார்த்து திருப்தி அடைந்தவளாக, பெருமை அடைந்தவளாக அவள் இருக்கிறாள். அதனால தான் சந்தோஷப்படுறது அப்படிங்கிறதுக்காக பாலா விக்ரம நந்திதா விசிக்கிர பிராணகரண வாராகி வீரி நந்திதா அப்படின்னு மிகவும் மகிழ்பவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வீரர்கள் சொல்லும் பொழுது அப்படி என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, தர்மத்தை பாதுகாக்க வந்த வீரர்கள். நம்ம வீரர்கள் சொல்லும் பொழுது உடல் வலிமை அப்படின்னு நம்ம நினைப்போம். உடல் வலிமை மட்டும் கிடையாது, லோகக்ஷேமத்திற்காக, தர்மத்தை ரட்சிப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த வீரர்கள், அவர்கள் இந்த சக்தி சேனையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வீரர்களை சொல்லும் பொழுது அவர்கள் தன்னலமற்றவர்களாக, அதையும் தாண்டி பெரிய லட்சியத்திற்காக. இப்போ இங்கே இந்த லட்சியம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஆத்ம விசாரம். என்ன முதல்லையே வீரர்கள்னு பார்த்தோம் இல்லையா? தன்னுடைய புலன்களை யார் ஒருவன் அடக்க தெரிந்திருக்கிறானோ அவன் தான் வீரன். அப்போ அந்த ஆத்ம விசாரத்துக்காக யாரெல்லாம் இப்படி போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சாதகர்களாக இருக்கலாம், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவர்கள் எல்லாருமே பெரிய வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலக விஷயங்கள் இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுக்கு மாயை நல்லா தெரியுது. ஆனா இதை விட்டு நம்மளால வெளியே வர முடியல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி இது என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல, இது அல்ல, இது அல்ல என்று தாண்டி போய்கொண்டே இருக்காங்க. அது ரொம்ப சுலபம் கிடையாது இல்லையா? அதற்குன்னு திடமான மனம் வேண்டும். இந்த மனதிடம் உள்ளவர்களிடம் பிரியம் உள்ளவளாக அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அந்த சதஸ்லாம் நடத்துவாங்க. பெரிய பெரிய வேதாந்தங்களை பத்தி விவாதிக்கக்கூடிய சதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடியது கிடையாது. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் சொல்லக்கூடிய வேதாந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு பெரிய அழகா சொல்லுவார். ஆக இது போல இருக்கக்கூடிய இந்த சதஸில் பிரியம் உள்ளவள், அதில் வரக்கூடிய வேதாந்த விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவள், பிரியம் உள்ளவளாக இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.